ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மார்க்கு 10:45. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு ஸ்தாபிக்கும் ராஜ்யத்தில் அவருக்கு வலது இடது புறத்தில் யாக்கோபும் யோவானும் தாங்களே உட்கார வேண்டும் என்று கேட்டபோது, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை பெறவும் உங்களால் கூடுமா என்றார். பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பதே அந்த பாத்திரம். உலகத்தின் பாவத்தை சுமந்து சிலுவையில் தாம் சந்திக்கும் மரணமே அந்த ஸ்நானம். தங்களால் கூடும் என்று பதிலளித்தவர்களுக்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததன் தாற்பயத்தை உணர்த்தினார். ஆண்டவர் எதிலிருந்து நம்மை மீட்டார்? முதலில் நம்மிடமிருந்து நம்மை மீட்டார். நமக்குள்ளே வேர் விட்டிருக்கிற ஆசைகள், தகுதிக்கு மிஞ்சிய இச்சைகள், மனம் மறத்தாலும் வேண்டும் என்று தூண்டும் மாம்ச இச்சைகள் என்று இவற்றின் பிடியில் இருந்தும் பாவ சுவாபத்துடன் போராடுகிற நம்மை சிறைபிடிக்கும் சுயநலத்திலிருந்தும் மீட்டார். தங்களால் கூடும் என்று அவர்கள் சொன்னபடியே 12 சீஷரில் முதலில் கொல்லப்பட்டவர் யாக்கோபு. ரோமரால் நாடு கடத்தப்பட்டு தண்டனைக்கு உட்பட்டவர் யோவான். இவர்கள் இருவருக்குள் இருந்த சுயத்தின் பிடியிலிருந்து ஆண்டவர் இயேசு இவர்களை மீட்டுக் கொண்டார். பிரியமானவர்களே, இன்று சரி, பிழை, நன்மை, தீமை எல்லாம் தெரிந்தாலும் நமது சுயம் என்ற பாவ சுவாபம் நாம் விரும்பினாலும் நம்மை விடாது பற்றி பிடிக்கிறதா? ஆண்டவரே, என்னிடமிருந்து என்னை மீட்டுக் கொள்ளும் என்று இதுவரை நீங்கள் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே ஜெபித்து ஒப்புக்கொடுங்கள். இயேசு உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து மீட்டு அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடமும் ஆகிய பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். நல்ல தகப்பனே, என்னை ஆளுகை செய்யும் சுயத்தை நான் அடையாளம் கண்டு இன்றே சிலுவையில் என் ஆசை இச்சைகளை கொண்டு போட உதவி செய்தல்ல ஜெபிக்கிறேன். தேவனே, வனாந்திரம் போன்ற வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு வழிகளையும், அவாந்திர வெளி போன்ற வாழ்க்கை இருப்பவர்களுக்கு ஆறுகளையும் உண்டாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் பெருகவும் நீதியின் சூரியனாகிய இயேசுதாமே ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இதயத்திலும் பாவ இருளை விலக்கி பரிசுத்தமாக வாழவும், ஒவ்வொருவரின் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும், கையின் பிரயாசங்கள், பொருளாதாரம், வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும், வருமானம் குடும்ப செலவிற்கு போதுமானதாக இருக்கவும் தேவரீர் கிருபை தந்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்குள் வளர்ந்து சாத்தானை மேற்கொண்டு கனியுள்ள வாழ்க்கை வாழவும், வளமான எதிர்காலம் அமையவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் இருதயத்தின் வாஞ்சைகளை உங்கள் சித்தப்படி நிறைவேற்றி தந்திட ஜெபிக்கிறோம். விடுதிகளில் தங்கி படிக்கிற, வேலைக்கு செல்கிற ஆண் பெண் பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் தீய கண்களுக்கும் விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும், பிசாசின் தத்துவங்களை எதிர்த்து நிற்கும் திராணி உள்ளவர்களாய் சாட்சியாய் வாழவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கணவன் மனைவி உறவில் காணப்படும் பிளவுகள், விரிசல்கள், பிரிவினைகள் நீங்கி திருமண வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு கொடிய நோய்களினால் பாதிக்கப்பட்டும் வீட்டிலும் மருத்துவமனையிலும் தொடர் சிகிச்சையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் உங்க பசுத்த கரம் தொட்டு சுகப்படுத்தி தீர்க்காயுசுடன் வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் புது நன்மைகளால் நிரப்பப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மூத்த குடிமக்கள் சமாதானமான, ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக ஆசீர்வாதத்திற்காகவும் உலக நன்மைகளுக்காகவும் இயேசுவை தேடும் மக்கள் மெய்யாய் மனம் திரும்பவும் பாவ சாப கட்டிலிருந்து விடுதலை பெற்று கர்த்தருடைய மந்தையில் சேர்க்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் பிள்ளைகளின் படிப்புக்கேற்ற நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும், திருமணத்திற்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கும்படியும், திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கும் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதம் செய்ய முடியும் ஜெபிக்கிறோம். உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி எத்தனையோ ஆத்மாக்கள் உண்டாண்டவரே, திக்கற்றவர், விதவிகள், அனாதைகளோடு உமது பரிசுத்த கரம் கூட இருக்க வேண்டுமாய் தெருவோரங்களில் உணவின்றி உடையின்றி வாழும் மக்களின் தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிரசன்னத்தால் தேசம் முழுமையும் சுத்திகரிக்கப்படவும், ஆளுமை பொறுப்பில் இருப்போர் நீதியாய், உண்மையாய், மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும், பாதுகாப்பாய், பரிசுத்தமாய் வாழவும் தேவன் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழியத்திற்காக ஜெபிக்கும் கொடுக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.